ஹாய் வணக்கம். நான் உங்கள் திருப்பூர் இலக்கியங்க. விதியை மதியால் வென்றவன். இவனுக்கு பேர் அப்படி கூட வச்சிருக்கலான்னு நினைக்கிறேன். பட் இவன் ரொம்ப கவலைக்கிடமா வந்தான். எனக்கு ஃபஸ்ட்டு வந்த உடனே எந்த பப்பியை எடுத்தாலும் அவங்க நல்லா சாப்பிடணுங்க. சாப்பிட்டா தான் நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு ஏற்றுக்குவாங்க. நம்ம எப்போவுமே ரொம்ப ரிஸ்க்கான பப்பி தான் எடுக்கிறோம். நல்லா இருக்கிற பப்பியை எடுத்து யாரும் ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னு ஆசைப்பட மாட்டாங்க. அது ஆரோக்கியமாக இருக்கிற பப்பி எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள்? அது சர்வே ஆயிடுச்சு. அது அது இடத்துல பிறந்து வளர்ந்து அது இடத்துல வாழ பழகிக்கும். இந்த மாதிரி உடம்புக்கு முடியாத இருக்கிற பப்பிகளை எடுத்து அதுங்கள பார்த்து சரி பண்ணுறது அதுதாங்க பெரிய வெற்றியே. அதாங்க பெரிய சவால். அதை நிறைய பேர் பேசிட்டாங்க. பரவாயில்ல, நல்லா இருந்துட்டு போட்டோம். மறுபடியும் நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். இந்த பப்பிகளை வச்சு காசு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சம்பாதிக்கிறவங்கலாம் இருக்காங்க. நானே நிறைய கண் கூட பார்த்துருக்கேன். என்னோடய கண்ணு முன்னாடியே நான் நிறைய பார்த்துருக்கேன். அந்த பப்பிகளுக்கு 2 வேளை சாப்பாடு கூட போடுறதில்ல. டெய்லி ஒரு வேளை சாப்பாடு தான். மொத்தத்தில் அவங்க ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ரூ. 100லேருந்து ரூ. 200 கூட செலவு பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மக்களோட அறியாமையை நினச்சி தான் நம்ம வருத்தப்படணும். பிறந்த நாள் அப்படின்னு நிறைய பேர் பிறந்த நாளுக்கு சாப்பாடு போட சொல்லி நிறைய யூடியூபருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. பட்டு அந்த பிறந்தநாள் கொண்டாடுறவங்க ஒரு 2 கிலோ கறி எடுத்து கூட கொடுக்க முடியாமல் பப்ளிசிட்டிக்கு தேடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பிறந்தநாள் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை இந்த வாயில்லாத ஜீவன்களுக்காக அவங்க பணம் அனுப்பி செய்ய சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம், நல்ல விஷயம். பட் அது கரெக்டான முறையில் பண்ணுறாங்களான்னு பார்க்குறதில்ல யாருமே. என்னன்னா அந்த எப்படி சொல்கிறது, நிறைய யூடியூபருக்கு அந்த மாதிரி பண்ணுறாங்க, அந்த மாதிரி போஸ்ட் போடுறாங்க, அந்த மாதிரி வீடியோ போடுறாங்க. பட் அவங்க அந்த ஒரு நிமிஷம் வீடியோ போடும்போது அந்த ஒரு நிமிஷத்தில் அந்த சாப்பாடை போட்டு கிண்டுன்னு கிண்டுறாங்க. அந்த வீடியோ முடிய போகும்போது தான் 1-2 பீஸ் கறி தெரியுது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, 1 கிலோ கறி எடுத்து கொடுக்க கூட முடியாமல் இருக்கிறவங்க பிறந்தநாள் கொண்டாடி விளம்பரம் தேடி என்னென்னமோ பண்ணுறாங்க. அதெல்லாம் மனசுக்கு ரொம்ப பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் கஷ்டமாக இருக்குதுங்க. இதெல்லாம் நம்ம யார் வீடியோவும் பார்க்குறதில்ல. நமக்கு அனுப்பிச்சி கொடுக்குறாங்க. அனுப்பிச்சி கொடுத்து இதை பாருங்கள், இப்படிலாம் இருக்குது. ஒரு ரூ. 500 கூட செலவு பண்ணி ஒரு 200 1 கிலோ கறி எடுத்து கூட சாப்பாடு போட முடியாமல் எதுக்கு இப்படி விளம்பரம் தேடுறாங்க பிறந்த நாள், நினைவு நாள் அப்படின்னு தெரியல எனக்கு. ஏன்னா நம்ம நிறைய யூடியூபர் பார்க்குறோம். எல்லாருமே ஃபெமிலியரானவங்க. நிறைய சப்ஸ்கிரைபர், நிறைய நல்ல ஃபேமஸான ஒரு யூடியூபர்களுக்கு வீடியோவில் தான் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பாவம் கொடுக்கும்போது ஒரு ரூ. 500 போட்டு விட்டா அவங்க ஒரு 2 கிலோ கறி எடுத்து போட்டாவது அந்த சாப்பாடை நல்லா மிக்சடு பண்ணி போடுவாங்க. பாவம் அவங்களும் கிண்டுன்னு அந்த 1 நிமிஷம் வீடியோவில் கிண்டுறாங்க. 1 கறி 2 கறி கூட கிடைக்க மாட்டேங்குது. நம்மெல்லாம் டெய்லி கறிக்கே ரூ. 1000 செலவு பண்ணுறோம். பட் இந்த மாதிரி கொடுக்குறவங்க கொஞ்சம் நல்லா கொடுத்தா பரவாயில்ல. ஏன்னா பாவம் யூடியூபர்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது மாதிரி பார்த்துட்டு எத்தனை பேர் கேள்வி கேட்குறாங்களோ கேட்க மாட்டேங்கிறாங்களோ அது நமக்கு தெரியலை. ஸோ நம்ம மலையூரான் விஷயத்துக்கு வருவோம். மலையூரான் நேற்று ரொம்ப கஷ்டப்பட்டான். ட்ரிப்ஸு போட்டுகிட்டே இருந்தோம். எனக்கெல்லாம் நேற்று ரொம்ப கவலையாக இருந்துச்சு. நான் நேற்று ஊர்லேருந்து பார்த்தேன். அவனை பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேற்று ட்ரிப்ஸு போட்டோம். மறுபடியும் இன்னைக்கு காலையில் ட்ரிப்ஸு போட்டோம். ஆனால் என்ன ஒரு சந்தோஷம், நான் சிரஞ்சு வழியே சிக்கன் சூப்பு வச்சு கொண்டு போய் கொடுத்தேங்க. அந்த நேற்று ஈவினிங்கு இன்றைக்கி காலையில் அப்படி தான் கொடுத்தேன். பட் இப்போ நைட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்டான். எதுக்கு டவுட்டுக்கு நான் இந்த போராளி சோறு திங்க மாட்டான். அவனுக்காக சிக்கன் கால் கொஞ்சம் வேக வச்சு கொண்டு போய் கொடுப்பேன். அப்போ இவனுக்கு 2 கொடுத்து பார்க்கலான்னு பார்த்தா நல்லா சாப்பிட்டான். அப்புறம் பார்த்தா ஒரு 10-15 கால் பக்கம் சாப்பிட்டான். அப்புறம் மேமும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த வீடியோ நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். நம்ம முடியாமல் இருக்கிற பிள்ளைங்களை எடுத்து அவங்கள நல்லது பண்ணணுங்க. அதுதான் ஒரு நல்ல தன்னார்வலருக்கு உண்டான ஒரு விஷயம். அதுபோக எடுத்துகிட்டு பார்க்க முடியாமல் கருணை கொலை பண்ணுறது, அதுங்களை கொண்டு போய் எடுத்த இடத்துல விட்டுறது, இதிலெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லைங்க. நான் எது செஞ்சாலும் ஒரு ஒரு ஃபினிஷிங் இருக்கணும்னு நினப்பேன். நல்லபடியாக எடுக்கிறோமா, நல்லபடியாக அவங்கள ரெடி பண்ணி கொண்டு போய் அந்த இடத்துல விட்டுறணும். அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன். என்னை பொறுத்தளவுக்கு என் மனசாட்சிக்கு, கடவுளுக்கு நான் நேர்மையாக இருக்கேன். இங்கே உண்மைக்கு காலம் இல்லைங்கிறது நான் இந்த இடம் பார்க்குற விஷயத்துலேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. பாருங்கள், இடம் பாருங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எல்லோரும் பண்ணுறோம், எல்லாருமே சொன்னாங்க. பட் யாருமே சொன்னவங்க யாருமே முன் வரலை. அது கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருக்குது. பரவாயில்ல, இது நான் கடவுள் எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காரு. இந்த பொறுப்பில் இருந்து நான் பின்தங்க மாட்டேன்.
எப்படியாவது யார் உதவி பண்ணுனாலும் பண்ணாட்டி கண்டிப்பாக நான் நினச்சது பண்ண தான் போகிறேன். இந்த பிள்ளைங்களுக்கான இடத்துக்கு வந்து கண்டிப்பாக நம்ம இடத்துல தேவையான எல்லாமே பண்ணி நம்ம பெரிய லெவலில் நம்ம பண்ண தான் போகிறோம். என்னால் முடிஞ்சது டெய்லி ஒரு 10, 20 பிள்ளைங்கள வச்சு பார்க்குற அளவுக்கு எல்லாமே ப்ராப்பராக சட்டப்படி யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு நான் கண்டிப்பாக பண்ண போகிறேங்க. அதை நான் வீடியோ போட போகிறேன். தயவு செய்து இந்த பிறந்த நாள் கொண்டாடுறவங்க, இந்த நினைவு நாள் கொண்டாடுறவங்க, தயவு செய்து ஒரு 2 கிலோ கறிக்காவது காசு கொடுங்க. பாவம் யூடியூபர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஒரு 1/2 கிலோ கறி கூட இருக்காது போல். பாவம் கிண்டுன்னு 1 நிமிஷம் வீடியோவில் கிண்டுறாங்க, கறியே வரமாட்டேங்குது. அதுக்கு ஏதோ சாதா சாப்பாடு, வெஜ்ஜு சாப்பாடு கூட போட சொல்லலாம். யாரும் வருத்தப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஏன்னா நானாக இருந்தால் கண்டிப்பாக அப்படி கேட்டு வாங்கி தான் பண்ணுவேன். இல்லைன்னா பண்ண மாட்டேன். தேங்க் யூ ஆல்.